இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பொதுவாக கால், கை மற்றும் காதில் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் ஆசியா கண்டத்தில் ரொம்ப பிரபலமாக செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். பாடியில் வந்து 72 பெரிய நரம்புகளும் 7200 சிறு நரம்புகள் அடங்கியிருக்கு. ரிஃப்ளெக்ஸாலஜி பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வைத்தியம் இது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கார்த்திக் ராம்ஜி. நான் ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட். இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி ஒரு சின்ன பிரீஃபிங் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பொதுவாக கால், கை மற்றும் காதில் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் ஆசியா கண்டத்தில் ரொம்ப பிரபலமாக செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதத்தில் தான் நம்ம பண்ண போகிற இடங்கள். அதாவது நம்ம பாதத்திலே வந்து 4 பாகமாக பிரித்து தலைப்பகுதி, மார்பு பகுதி, வயிற்று பகுதி மற்றும் இடுப்புக்கு சார்ந்தப்பட்ட நரம்புகள் இருக்கு. பாடியில் வந்து 72 பெரிய நரம்புகளும் 7200 சிறு நரம்புகள் அடங்கியிருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் நான் கத்துண்டது வந்து மலேசியா நாட்டில் கத்துண்டது. இந்த ட்ரீட்மெண்ட் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கண் பார்வையற்றவர்கள். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 1 வருஷமாக அங்க அவங்களுக்காக பயிற்சி அளித்து ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டராக ஆரம்பிச்சு வச்சு கவர்மெண்ட்டுடைய ஃபண்டிங்கால செய்யக்கூடிய ஒரு சென்டர். அது போல ஒரு சென்டர்ல நானும் ஒரு 2002ஆம் வருஷம் அந்த கோர்ஸ்ல இருந்து கத்துண்டு நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 23 வருடங்களாவது இப்போ நான் இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சிறு வயதுல இருந்து முதியோர்கள் வரைக்கும் நம்ம பண்ண முடியும்னு சொன்ன காரணங்கள் வந்து பொதுவாக வந்து ஜென்ரல் ஹெல்த், உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தலைவலி, முதுகுவலி, சாதாரண பிரச்சனைகள், கால்வலி. ஸோ இது என்னன்னா பசங்களுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வார்த்தை எல்லாரும் இப்போ முன்னெல்லாம் இல்லை, இப்போ புதுசாக பசங்களே வந்து ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இதில் வந்து கொஞ்சம் சீர்படுத்த முடியும். ஸோ இது நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து மெயின்லி பிளட் சர்க்குலேஷன், நம்ம ரத்த அழுத்தம், அந்த நரம்புல கொஞ்சம் ரத்த அழுத்தத்தை கொடுத்து நம்ம சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணவோ அவங்களுக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற பிரச்சனைகளோ வியாதிகளோ குறைக்க முடியும். ரிஃப்ளெக்ஸாலஜி பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வைத்தியம் இது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசோ இருக்கிறவாளுக்கு வந்து முதுகு வலியோ, முட்டி வலி, தோள் பட்டை வலி, இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு துணை மாதிரி சொல்லலாம். அந்த நம்ம கொடுக்கும்போது அந்த ரிலீஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பயன்படுத்தும். ஸோ இது எத்தனை வருஷம் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்னா அது எத்தனை வருஷம் அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு அதை பேஸ் பண்ணி அதை பொறுத்து நம்மளுக்கு ஒரு குறைஞ்சது 5 முதல் 10 சிட்டிங்ஸ் நம்மளுக்கு படி தேவைப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஆரம்ப காலத்துக்கு முட்டி வலின்னு வச்சுக்கோங்க, சிலருக்கு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்கள மாதிரி எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 சிட்டிங்குள்ளாரே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் நம்ம கொடுக்க வைத்தியம் கொடுக்க கூட ஒரு அருமையான ஒரு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ரிஃப்ளெக்ஸாலஜியில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் குறைச்சி அந்த டோசேஜ் அதான் நீங்கள் எடுக்கக்கூடிய 500 மில்லியோ 1000 மில்லியோ அதை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது வந்து தூக்கத்தன்மையெல்லாம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பாடி வந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ் வரும். அவங்களுக்கு தூக்கத்தன்மை, உடம்புல அந்த அசதித்தனம், சோம்பல் தனம் இதெல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பெட்டர்மெண்ட், பாடி வந்து உங்களோட உடம்பு நல்ல ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பொதுவாக சொன்ன மாதிரி இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் ஜென்ரலாகவே சில பேர் வந்து நானும் பண்ணிக்கலாமா அப்படின்னு இருந்ததுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஆங்ஸைட்டி, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், ஒர்க் லோடில் ரொம்ப கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப டயர்ட் ஆகிறாங்க, இது மாதிரி இருக்கிறவங்க கூட ஜென்ரலாகவே எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஜென்ரலைஸ்டு வெல்பீயிங் ஆஃப் தி பாடி அண்ட் வந்து என்ன சொல்லலாம் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். பாதத்தில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரீட்மெண்ட்டோடைய ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பாதம் நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு கிளென்சிங் இது மாதிரி பண்ணி பாதத்தை கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு நம்ம பாதத்தில் 4 பாகமாக பிரிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் தலைப்பகுதி, மார்பு பகுதி, வயிற்று பகுதி மற்றும் இடுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 72 பெரிய நரம்புகளும் இந்த பாயிண்ட்லேருந்து உள்ளேறது வந்து உங்களுக்கு 7200 நரம்புகள் நம்மளுக்கு அடங்கியிருக்கு. நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் மொத்தமாக இந்த பாதம் இது வரைக்கும் தான், நம்மளுக்கு அந்த ஆங்கிள் வரைக்கும் தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. இதில் வந்து உங்களுக்கு உச்சந்தாலேருந்து உள்ளங்காலில் இருக்கிற அத்தனை நரம்புகளும் இங்கே தான் அடங்கியிருக்கு உடம்புல. ஸோ இது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது மெடிக்கேட்டட் க்ரீம் அண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இதில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரத்த அழுத்தத்தை சீர்படுத்தி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு வைத்தியம் இது. ஸோ நம்ம உடம்புல ரத்த அதிகரிக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் வேஸ்டேஜஸ், இல்லை அசுத்த பொருட்கள் நம்ம ரத்த ஓட்டத்தில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த அசுத்த பொருட்களை வந்து வெளியேற்றுறதுக்காக கொஞ்சம் அந்த ஒரு பட்டாணி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன அழைப்பு வந்து நம்ம அந்த பிளாக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கும், வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், தூக்கத்தன்மை இல்லாத கொஞ்சம் தூக்கம் நல்லா எடுக்க ஆரம்பிக்கும், கண் பார்வை இப்போ நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க,
ஸோ அந்த கண் பார்வைக்கு பிரச்சனையாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் சீர்படுத்த முடியும். ஜென்ரல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஜென்ரல் ஹெல்த் இஷ்யூஸ் இது எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கவர் ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் டைம் ஒரு செஷனுக்கு ஆகும் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் அத்தனையுமே இதில் வந்து நம்ம கவர் பண்ணிடுது இந்த ட்ரீட்மெண்ட்டில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து மேடமுக்கு நம்ம பண்ணது வந்து இன்னைக்கு டயக்னைஸ் பண்ணது வந்து கொஞ்சம் லைட்டாக சைனஸ் ப்ராப்ளம், கொஞ்சம் லைட் கழுத்து வலி அண்ட் கொஞ்சம் லோவர் பேக், அதாவது நம்ம இடுப்புல கொஞ்சம் வலி இருந்தது. அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சிட்டிங்ஸ்க்குள்ளார கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு பாடியும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.